வணக்கம். 2026ல நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம், இல்லனா ஓட்டாண்டி ஆகலாம். இந்த மாதிரி தலைப்பெல்லாம் பார்த்தா கிளிக் பண்ணாம இருக்கவே முடியாது இல்லையா? அது ஏன் நம்மள ஒரு காந்த மாதிரி இழுக்குது? வாங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு தலைப்ப நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க விரல் தானா அந்த கிளிக் பட்டனை தேடி போகும் இல்லையா? அது ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப நாம பார்க்க போற விஷயத்துக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த தலைப்ப பாருங்க. இதுக்குள்ள ஒரே நேரத்துல ரெண்டு விதமான உணர்ச்சிகள் இருக்கு. ஒன்னு பணக்காரனாகணும்னு ஒரு ஆசை, இன்னொன்னு இருக்கிறதையும் இழந்துருவோமோன்னு ஒரு பயம். இந்த ரெண்டையும் வச்சு எப்படி ஒரு வலைய விரிக்கிறாங்கன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த மாதிரி தலைப்புகளுக்கு பின்னாடி ஒரு ரகசிய ஃபார்முலா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கர பவர்ஃபுல் ஃபார்முலா ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, ஆனா நம்ம மனசோட விளையாடுற ஒரு சின்ன டெக்னிக். அந்த ஃபார்முலால முதல் விஷயம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபார்முலா இதுதாங்க, பணம் பிளஸ் எதிர்காலம். அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்க்கும்போது என்ன ஆகும்? பணத்து மேல நமக்கு இருக்கிற ஆசையும் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு இருக்கிற அந்த பதட்டமும் சேர்ந்து நம்மளால அந்த வீடியோவை கிளிக் பண்ணாம இருக்கவே முடியாது. ஓகே, கிளிக் பண்ண வச்சாச்சு. அதோட வேலை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும்ல. அதுக்கு அவங்க கையில எடுக்கிற அடுத்த ஆயுதம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு விஷயத்த சும்மா சொன்னா யாருக்கு பிடிக்கும்? அதுல கொஞ்சம் டிராமா சேர்க்கணும். அதனாலதான் இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. ஒன்னு நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம், இல்லனா இருக்கிறதெல்லாம் போய் ரோட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வருது பாருங்க, அதுதான் உங்களோட டார்கெட். இப்ப நீங்களே பாருங்க, ஒரு பக்கம் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு தலைப்பு இருக்கு. ரொம்ப போரிங்கா இருக்குல்ல? ஆனா இன்னொரு பக்கம் உங்கள பணக்காரனாக்குற இல்லனா ஓட்டாண்டி ஆக்குற ட்ரெண்ட்ஸ்னு இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க எதை கிளிக் பண்ணுவீங்க? அந்த பணக்காரன் ஏழைங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது நம்ம எமோஷன்ஸை நேரடியா டச் பண்ணுது. சரி, நம்மள கிளிக் பண்ண வைக்கிறது எப்படி, கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா இது மட்டும் போதுமா? ஒரு கண்டென்ட் உண்மையிலே நல்ல கண்டென்ட்டா இல்ல வெறும் குப்பையானு முடிவு பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இப்போ நம்மள மாதிரி ஆடியன்ஸ் வீடியோக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு ஈஸியான வழி, இன்னொன்னு சரியான வழி. அவங்க எந்த வழியை எடுக்கறாங்கங்கறத பொறுத்துதான் அந்த வீடியோவோட தரம் அமையும். அந்த ஈஸியான வழி என்ன தெரியுமா? ஏஐ, பிளாக் செயின், கிரிப்டோன்னு இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு போறது. ஆனா சரியான வழி அப்படி இல்ல. அந்த விஷயங்கள்லாம் ஏன் முக்கியம், அது எப்படி வேலை செய்யுது, நம்ம வாழ்க்கையில அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஆழமா புரியற மாதிரி விளக்குறது. இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு வகை. இதுல எந்த தகவலும் இல்ல, வெறும் கூச்சல் தான். ஆனா ஏஐ வந்ததுன்னா கம்பெனிகளோட உற்பத்தி அதிகமாகும், அதனால அவங்க லாபம் அதிகமாகி ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் விலையும் ஏறும்னு சொல்றது இன்னொரு வகை. இதுதான் நமக்கு தேவையான உண்மையான இன்ஃபர்மேஷன். அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அது ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு விளக்குறதுல தான் அசல் விஷயமே இருக்கு. இதுதான் ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கும் வெறும் பரபரப்புக்காக போடுற வீடியோக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு இனிமே நீங்க பாக்குற கண்டென்ட்டை எப்படி ஃபில்டர் பண்ணலான்னு ஒரு சூப்பரான வழியை பார்க்கலாம். இனிமே நீங்க எந்த வீடியோவை பார்த்தாலும் மனசுக்குள்ள இந்த செக்லிஸ்ட ஓட விடுங்க. 1. பணம் பிளஸ் எதிர்காலம் ஃபார்முலா இருக்கா? 2. நம்மள ஒரு பக்கம் சாய்ச்சு பயமுறுத்தி பார்க்க வைக்கிறாங்களா? 3. ரொம்ப முக்கியமானது, அந்த வீடியோ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுதா? இந்த 3 விஷயத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும், பரபரப்பான தலைப்புக்கு பின்னாடி உண்மையிலே சரக்கு இருக்கா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கண்டென்ட் கேமோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படி. இந்த புது பவரோட அடுத்த தடவை நீங்க ஒரு வீடியோ தலைப்பை பார்க்கும்போது உங்க மனசு என்ன சொல்லும், உங்க விரல் எதை கிளிக் பண்ணும்? கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.